அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் கூகுள் ஃபார்மில் தயாரித்த ஒரு ஆன்லைன் எக்ஸாமுக்கு அப்படி டைம் லிமிட் செட் பண்ணுவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ குறிப்பிட்ட டைம் டியூரேஷனில் அந்த எக்ஸாம் முடிய வேணும். இப்போ எக்ஸாம் பேப்பரில் எங்களுக்கு நார்மலாக குறிப்பிடுவது போன்று 2 மணித்தியாலங்கள் 1 மணித்தியாலம் என குறிப்பிடும் போது அந்த குறிப்பிட்ட அந்த டைம் லிமிட்டுக்குள்ள அந்த எக்ஸாம் முடிவடைய வேணும். இந்த குறிப்பிட்ட டைம்ல ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட ஒரு டைம்ல எண்ட் பண்ண வேணும். அது பற்றிய ஒரு விடயம் தான் பார்க்க போறோம். இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை கொடுத்து வைங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். முதல்ல நாங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசரை வெப் ப்ரௌசரை ஓபன் பண்ண வேணும். டைம் லிமிட் செட் பண்ண போற கூகுள் ஃபார்ம் எக்ஸாமை முதல்ல ஓபன் பண்ண வேணும். இப்போ இதுல இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணி இதுல கூகுள் ஃபார்ம்ஸ் கிளிக் பண்றேன். கூகுள் ஃபார்ம்ஸ்ல எப்படி ஆன்லைன் எக்ஸாம் தயாரிப்பது, அதாவது கூகுள் ஃபார்ம்ஸ் தொடர்பான A to Z வீடியோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழுமையான விளக்கமான வீடியோஸ் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணி இருக்கிறேன். இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவற்றை பார்க்காவிட்டால் நீங்கள் அதில் பார்த்து கொள்ள முடியும். ஆன்லைன் எக்ஸாமை செலக்ட் பண்றேன். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற ஆன்லைன் எக்ஸாம் இது. கூகுள் ஃபார்ம்ஸ்ல தயாரிக்கப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் இது. ரைட், இப்ப நாங்கள் இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல 1 hour என வழங்கப்பட்டுள்ளது. இந்த 1 மணித்தியாலத்தை அப்படி நாங்கள் செட் பண்றது, ஆட்டோமேட்டிக்காக செட் பண்றதுன்றதை தான் இந்த வீடியோல பார்த்திருக்கிறோம். இந்த 1 hour டைமை செட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் நார்மலாக கூகுள் ஃபார்ம்ஸ்ல இல்லை. இந்த ஆப்ஷனை எப்படி நாங்கள் எனேபிள் பண்ணலாம் என தொடர்ந்து பார்க்கலாம். இங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல மேற்பகுதியில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த நாங்க ப்ரிப்பேர் பண்ணின எக்ஸாம் பேப்பர்ன்ற டைட்டில் இருக்குது. இதுல இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா கஸ்டமைஸ் தீம், ப்ரிவியூ, செட்டிங், சென்ட் சொல்லி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்குது. இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இதுல கீழ்பகுதியில ஆட் ஆன்ஸ்ன்றதை நான் இப்ப கிளிக் பண்றேன். இப்ப இங்க ஒரு ஆப் ஸ்டோர் ஓபன் ஆகிருக்கு. இதுல சர்ச் ஆப்ஸ் இடத்துல சர்ச் பண்ண போறேன். ஃபார்ம் டைமர் வந்துட்டு நான் என்ற கீயை பாதிக்கிறேன். இங்க பார்த்தீர்கள் என்றால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதுல நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இந்த 2வதாக இருக்கிற இந்த ஜி கிளாக்ன்றது. இப்ப இதை நான் கிளிக் பண்றேன். இந்த அப்ளிகேஷன் தனியா ஒரு பேஜில் ஓபன் ஆகி இருக்குது. இப்ப நாங்கள் இந்த ஃபார்ம் டைமர் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கொள்ள வேணும். இதுல கண்டினியூன்றது கொடுப்போம். எந்த இமெயில் ஐடியில நாங்க டைம் செட் பண்ண போறோம் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குதோ அந்த இமெயில் ஐடியை நாங்க இதுல கொடுக்க வேணும். இப்ப நான் அந்த குறிப்பிட்ட இமெயில் ஐடியை செலக்ட் பண்றேன். இதுல எலாவ்ன்றதை நாங்க கிளிக் பண்ண வேணும். இப்ப ஃபார்ம் டைமர் ஹேஸ் பீன் இன்ஸ்டால்டு வந்திருக்கு. இப்ப டன் என்ற பட்டனை நாங்க கிளிக் பண்றோம். இப்ப இந்த அப்ளிகேஷன் இப்ப இன்ஸ்டால் ஆயிட்டு. அவை நான் இந்த பேஜை க்ளோஸ் பண்றேன். இப்ப ரைட், இதுல போய் ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இதுல ரீலோட் திஸ் பேஜ் கிளிக் பண்ணி ஒருக்கா ரீலோட் பண்றேன் இந்த பேஜை. ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அப்போது நாங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்து இதுல இப்ப மேலதிகமாக இன்னொரு ஆப்ஷன் வந்துருக்குது. இதுல பார்த்த ஒரு ஏரோ மாதிரி ஒரு ஷேப்ல ஆட் ஒன்ஸ் இருக்குது. இந்த ஆட் ஒன்ஸ்ன்றதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி இதுல ஃபார்ம் டைமர் இப்ப நாங்க இன்ஸ்டால் பண்ணினா அந்த ஆப் நிக்குது. இப்ப ஃபார்ம் டைமர்ன்றதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி கன்ஃபிகர்ன்றதை கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு விண்டோ ஓபன் ஆகுது. கன்ஃபிகர் சொல்லி வந்துருக்கு. இப்ப இதுல எனேபிள் என்றதை கிளிக் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா கண்டினியூ டு ஃபார்ம் டைமர் என்றதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண இன்னொரு பேஜ் ஓபன் ஆகுது. இப்ப நாங்கள் டைம் செட் பண்ண வேண்டிய அந்த குறிப்பிட்ட கூகுள் ஃபார்ம்ஸ்ல உருவாக்கப்பட்ட அந்த ஆன்லைன் எக்ஸாமை நான் செலக்ட் பண்றேன். இந்த பேஜ்ல நாங்கள்
செட்டப் பண்றதா கிளிக் பண்றது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட்டப், டெஸ்ட் லிங்க், கூகுள் ஃபார்ம், யுவர் ஃபார்ம்ஸ் சொல்லி இருக்குது. இப்ப நான் இதுல முதலாவதாக இருக்கிற செட்டப் என்றதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி இதுல டெஸ்ட் கன்ஃபிகர் முதலாவதாக இருக்கு. இப்ப இந்த டெஸ்ட் கன்ஃபிகர்ன்றதை கிளிக் பண்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா டெஸ்ட் கன்ஃபிகர் இருக்குது. இதுல டெஸ்ட் டியூரேஷன், எவ்வளவு டைம், எவ்வளவு நேரம் நாங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு டைம் கொடுக்க வேணும் என்றதை இதுல போட வேணும். இதுல டிஃபால்ட்டாக 45 மினிட்ஸ் தான் நிற்கும். இப்ப நாங்கள் இதுல 1 hour வழியா 60 மினிட்ஸ் செட் பண்ணி விடுவோம். இதுல டெஸ்ட் டியூரேஷன் இன் மினிட்ஸ் பிட்வீன் 1 and 180 என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்ப நாங்கள் இதுல இன்னொரு பட்டன் ஒன்று ஓன் பண்ணி இருக்குது. பாருங்க, இதுல கண்டினியூ ஆஃப்டர் டைம் அவுட், அதாவது இந்த 1 hour நாங்கள் கொடுத்த இந்த டியூரேஷன் 1 hourக்கு பிறகும் இந்த எக்ஸாமை கண்டினியூ பண்ணலாமா என்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டினியூ ஆஃப்டர் டைம் அவுட்ன்றது இப்ப நான் இதை ஆஃப் பண்றேன். நாங்க இப்ப கொடுக்க டைம் லிமிட் கொடுக்குறதே அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த எக்ஸாமை செய்து முடிக்க வேணும்ன்றதுக்காக. இப்ப அதுக்கு பிறகு எக்ஸாம் செய்யறதுனா அதுல பிரியோசனம் இல்லை. அதால நான் இப்ப இதை ஆஃப் பண்ணுவேன். இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப டைம் கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்றேன். இதுல நாங்கள் சூஸ் ஸ்டார்ட் டேட், சூஸ் எண்ட் டேட், தொடங்குற டேட், அந்த எக்ஸாம் எப்ப தொடங்க போகுதுன்ற டேட்டையும் இங்கால எப்ப முடிய போகுதுன்ற டேட்டையும் கொடுக்க வேணும். இப்ப நான் இதுல கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டேட் கொடுக்கறதுக்கு இதுல கேலண்டர் இருக்குது. பக்கத்து சின்ன சதுரமாக இருக்குது. இதை கிளிக் பண்ணா கேலண்டர் வரும். இதுல நான் இப்ப 31st ஜூலை செலக்ட் பண்ணி டைமா கொடுக்க போறேன். இதுல டைம் 31st ஜூலை 2 PM கொடுக்க போறேன். இதுல நாங்க செலக்ட் பண்ணி டைப் பண்ண மேலும் 2 PM இந்த டிக் பண்ணி இந்த டிக்கை கிளிக் பண்ணா சரி. இப்ப நாங்கள் ஸ்டார்ட் டேட் சூஸ் பண்ணிட்டோம். இப்ப எண்ட் டேட், அந்த எக்ஸாம் எப்ப முடிய போகுது என்றதுக்குரிய டேட்டை நாங்க செலக்ட் பண்ண வேணும். இப்ப இதுல உள்ள அந்த கேலண்டரை கிளிக் பண்ணி இப்ப அதே டேட் தான் 31ஆம் தேதி 31st செலக்ட் பண்ணி இதுல 2 to 3 செலக்ட் பண்ண போறோம். நான் இதுல 3 o'clock விட போகுது. 3 PM செலக்ட் பண்ணிட்டு இதுல இப்ப இந்த டிக்கை கிளிக் பண்ணுவோம். இப்ப 1 hour டியூரேஷன் தான் நடக்க போகுது. அதாவது 31st ஜூலை 2 PM to 3 PM மட்டும் இந்த எக்ஸாம் லிங்க் ஆக்டிவாக இருக்க போகுது. இப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்னா அடுத்த வெல்கம் பேஜ் கன்ஃபிக் கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணினால் இதுல முதலாவது பிராண்டிங் லோகோ இருக்குது. இப்ப நாங்க அதை கிளிக் பண்ணி நாங்க ஒரு லோகோ கொடுத்து கொள்ள முடியும். ஸ்கூலா இருக்கலாம், இல்ல ஒரு எஜுகேஷன் சென்டரா இருக்கலாம். தங்களோட லோகோவை இதுல அப்லோட் பண்ணக்கூடிய இருக்கும். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா இதுல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வார பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண முடியும். அதே போல டெக்ஸ்ட் கலர், அந்த குறிப்பிட்ட பேக்ரவுண்ட்ல என்ன டெக்ஸ்ட் கலர்ல வேற வேணும் நாங்க செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும். இப்ப பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணி நான் குறிப்பிட்ட ஒரு பேக்ரவுண்ட் கலரை கொடுக்குறேன். இப்ப டெக்ஸ்ட் கலர் கிளிக் பண்ணி நான் ஒரு பிளாக் கலர் டார்க் கலரை கொடுக்குறேன். இப்ப டெக்ஸ்ட் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். ரைட், இப்ப நாங்கள் சர்வ் கொடுத்தா சரி. இப்ப சர்வ் பட்டனை நான் கிளிக் பண்ண போறேன். இந்த செட்டிங் எல்லாம் செய்திருக்கிறவங்க திருப்பி ஒருக்கா பாருங்கோ, சரி பாருங்க ஒருக்கா. சரி பார்த்துட்டு இதுல சர்வ் பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்ப அப்டேட் சக்சஸ்ஃபுல் வந்துருக்குது. இந்த சர்வ் நாங்க கொடுத்த அப்படியங்கள் எல்லாம் சர்வ் ஆயிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இதுல மேல பாத்தீங்கன்னா டெஸ்ட் லிங்க் ஆப்ஷன் இருக்குது. இப்ப நான் அதை கிளிக் பண்ண போறேன். இப்ப கிளிக் பண்ணி நாங்களோட டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாம அந்த நாங்க கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போயினமோ அதே போல நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப டெஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணினோடனே அந்த காப்பி டு கிளிப் போர்ட், அந்த குறிப்பிட்ட அந்த எக்ஸாம் லிங்க் காப்பி பண்ணப்பட்டுடுது. இப்ப நான் ப்ரௌசர்ல இன்னொரு நியூ டேப் ஓபன் பண்ணி அதுல அந்த URL பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். பார்ப்போம் அப்படி எங்களுக்கு அந்த வியூ வருதுன்னு பார்ப்போம். இதில் லாகின் டு கண்டினியூ இருக்குது. நான் சைன் இன் வித் கூகுள். முதல்ல இதில் டைம் வந்திருக்குது. எவ்வளோ டைம் கொடுத்தனாங்க 60 மினிட்ஸ் வந்திருக்குது. அடுத்ததாக அந்த ஆன்லைன் எக்ஸாம் டைட்டில் வந்திருக்குது. அதுக்கு பிறகு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வந்திருக்கு. அதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குது. இதுல நாங்க கொடுத்த கலர்ல வந்திருக்குது. பேக்ரவுண்ட் கிரீன் கலர்லையும் டெக்ஸ்ட் பிளாக் கலர்லையும் வந்திருக்குது.
இப்போ கெட் ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணால் நாங்கள் எக்ஸாம் லிங்குக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நாங்கள் கொடுத்த டேட் வந்து டேட் அண்ட் டைமுக்கு இன்னும் வந்து this test will open after 18 hours and 27 minutes and 44 seconds. இவ்வளோ டைம் இருக்குது. அந்த நேரம் அந்த குறிப்பிட்ட டைம் தான் நாங்கள் கெட் ஸ்டார்ட்டை கொடுத்தா அங்கே அந்த குறிப்பிட்ட லிங்கை ஓப்பன் பண்ணக்கூடிய இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ செய்யக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் பண்ண செய்து பார்க்கணும். இதில் போய் செட்டப் பண்ணுற இடத்துல நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். இதில் இந்தியா டேட்டா கொடுத்து இப்போ டைமை கொடுக்குறோம். எக்ஸாம் முடிகிற டைமையும் இதில் கொடுக்குறேன். 1 hour டியூரேஷனில் டேட்டை செலக்ட் பண்ணி சேம் டேட் 8:34 வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்க இதை செட் பண்ணிட்டேன். இதில் நாங்கள் செட் பண்ணிட்டு இப்போ சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லிங்க்ன்றதை கிளிக் பண்ணி நான் இன்னொரு டேப்பில் போய் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ இதில் ஓப்பன் ஆகுது. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட டைம் அலோகேஷன், அதாவது இப்போ குறிப்பிட்ட அதே பேட்டர்னில் வந்துருக்குது. ஆனால் கெட் ஸ்டார்ட்ன்றதை ஆக்டிவாக இருக்குது. இந்த டைம் லிமிட்டுக்குள்ள வந்துட்டோம். நாங்கள் 7:34 to 8:34 மட்டும் கொடுத்தேன் நான். ஆகவே அந்த டைம் லிமிட்டுக்கு இருக்கிறபடியா கெட் ஸ்டார்டட்ன்னு இருக்குது. அந்த கீழே உள்ள அந்த டைம் டியூரேஷன் இருக்குன்ற அந்த விடயம் வந்து இங்கே வராது. இப்போ நான் கெட் ஸ்டார்டட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 1 hour நான் டைம் கொடுத்த நாங்கள் ஆகவே இந்த டைம் வந்து மைனஸ் ஆகிக்கொண்டு இருக்கும். ஒவ்வொரு செகண்டாக இதில் மைனஸ் பண்ணிக்கொண்டு இருக்கும். டைம் குறைஞ்சு கொண்டு இருக்கும். அப்படி எக்ஸாம் செய்கிற ஆட்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ டைம் எப்போ முடிய போகுதுன்றதை பார்த்து நாங்கள் எக்ஸாமை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு நாங்கள் சப்மிட்ன்றதை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட அந்த நான் கொடுக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ள நாங்கள் சப்மிட் பண்ண வேணும். அதுக்கு பிறகு சப்மிட் பண்ண அது எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணப்படாது. டைம் டியூரேஷனை அப்படி கொடுக்கூடாது. கூகுள் ஃபார்ம்ஸ் ஆன்லைன் எக்ஸாம்ல எந்த விடயம் கூகுள் ஃபார்ம்ஸ் தொடர்பான வீடியோக்கள் நான் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறேன். சின்ன சின்ன விடயத்துக்கும் வீடியோஸ் இருக்குது. தெளிவான விளக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.